ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் மசாலா பாக்கெட்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். எல்லா மசாலா பாக்கெட்டுமே நம்ம டப்பாவில் கொட்டி வைக்க முடியாது. அதனால் பாக்கெட்டோடு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்போம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் ஓப்பனாக இருக்கும்போது டக்கு நம்ம அவசரத்துக்கு எடுத்தோம்னா அது கீழே கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வேறு எந்த டப்பாவில் வச்சாலுமே ஒன்று எடுக்கும்போது ஒன்று கண்டிப்பாக கீழே சேர்ந்துங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மசாலா பாக்கெட் ஓப்பன் பண்ணோன்னே அதை யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கத்தியை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக கோடு போட்டணுங்க. அதோட ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொட்டி பாருங்கள். கொஞ்சம் கூட கீழே கொட்டவே கொட்டாது. நம்மளுக்கு பாக்கெட் வாங்கினப்போ எப்படி கவர் ஆயிருச்சோ அதே மாதிரி கவர் ஆயிருங்க. இதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது லேசாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா பாக்கெட் வீணாகாமல் இருக்குங்க. இது மசாலா பாக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க, மைதா ரவா இந்த மாதிரி நீங்கள் பாக்கெட் வச்சுருந்தா கூட அதையுமே இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம இட்லி வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் இட்லி மாவு ஊற்றுவோம். இருந்தாலுமே அது வெளியே எடுக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அந்த தட்டோட ஒட்டிக்குங்க. நிறைய இட்லி அதிலே ஒட்டிக்கும், வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இட்லி தட்டை வெளியே எடுத்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. சூட்டோட கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஆறின பிறகு ஒரு ஸ்பூனை தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி எடுத்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட இட்லி தட்டில் ஒட்டவே விட்டாதுங்க. இட்லி சூப்பராக நமக்கு அழகாக கலண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்ணியை ஸ்பூனில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு இட்லி ஒட்டாமல் வருங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் அரிசி பருப்புலாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி வந்துடுங்க. வெயில் காலமாக இருந்தால் நம்ம வெயிலில் காய வச்சு வைக்கலாம். வெயில் காலம் இல்லாத பட்சத்தில் மழைக்காலம் பனிக்காலம் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாம்பலத்தை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம அரிசியோ பருப்போ அதில் கொட்டி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்குங்க. டிப் நம்பர் 4, இந்த டிப்பு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெங்காயம் அறியணுன்னாவே நம்ம கண்ணிலேருந்து தண்ணி பொலன்னு ஊற்றிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெங்காயம் அறியும் போது அந்த அரியிற கத்தியில் லெமன் இருக்குது பாருங்கள், அதை இது மாதிரி 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு நம்ம வெங்காயம் அரிஞ்சோன்னா நம்ம கண்ணில் தண்ணி வராதுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அரியிற கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக அரியிறதுக்கும் வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடாமலும் இருக்குங்க. நம்மளுக்கு கத்தி ஷார்ப்னஸ் இல்லைனா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டுச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதால் நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குங்க. அதனால் வெங்காயம் அரியிற கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே வெங்காயம் அறியும் போது நம்ம கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டுலாம் உரிக்கும் போது இஞ்சியோட தோலை சீவி நம்ம கண்டிப்பாக குப்பையில் தாங்க போடுவோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி செய்ய மாட்டீங்க. அந்த தோலை ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தோலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதித்து நல்லா அதோட காரம்லாம் அந்த தண்ணியில் இறங்கணுங்க. அந்த மாதிரி இறங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ஆறின பிறகு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு இதில் அரை பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சா சூப்பரான ஒரு ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பள்ளி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. என்னதான் பள்ளி சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு வந்தாலுமே நமக்கு கிச்சனில் அது ரொம்ப நடமாடும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே வச்சுட்டு வரதுக்கு நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் பள்ளி வரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த இஞ்சியோட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே அது வரவே வராதுங்க. முக்கியமாக கிச்சனில் கவுண்டர் டாப்லலாம் ஃபுல்லாக நீங்கள் நைட்டு படுக்கும் போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு படுத்திங்கன்னா பள்ளி நடமாட்டம் இருக்கவே இருக்காதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் கொண்டைக்கடலாம் ஊற வைக்கணும்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாதாங்க அது நல்லா ஊறி இருக்கும். ஆனால் சில டைம் நம்ம மறந்து போயிடுவோம் ஊற வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான பழைய குக்கர் நம்ம எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு குக்கராவது இருக்கும். அந்த குக்கர் எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கருக்கு பதிலாக நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பழைய குக்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொண்டைக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இது ஃபுல்லாக இதை மூழ்க
மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றிடணுங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிட்டு உடனே வந்து நம்ம அந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுடலாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து கொண்டக்கடலைலாம் நல்லாவே ஊறி இருக்குங்க. நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சா எந்த அளவுக்கு ஊறி இருக்குமோ அதே போலவே சூப்பராக ஊறி இருக்குங்க. நம்ம வந்து அந்த சுடு தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். நீங்கள் எப்பயாச்சும் வந்து கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். குக்கருக்கு பதிலாக நீங்கள் ஹாட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சில குறிப்புகள் வந்து தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.